தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூடலூரில் பிரிவு 17 நிலத்தை வனப்பகுதியாக மாற்றி ஏழை எளிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு அளித்துள்ளதாகவும் இதனை மறுபரிசீலனை செய்ய கோரி NDA சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக கடந்த மார்ச் பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றத்தில் கூடலூர் பகுதியில் தீர்வு காணப்படாமல் உள்ள 34,988 ஏக்கர் நிலத்தில் சுமார் 3,476 ஏக்கர் நிலத்தில் மட்டும் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் அந்த பகுதியை வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலமாக அறிவித்திட அதனிலிருந்து மக்களை குடியேற்ற அனுமதி வேண்டியும் மீதமுள்ள 31,510 ஏக்கர் நிலத்தை காப்பு காடாக அறிவிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசின் இந்த முடிவு பலாண்டு காலமாக இந்த செக்ஷன் 17 பகுதியில் நிலங்களில் விவசாயம் செய்து வரும் மற்றும் வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் பொதுமக்களின் அந்த மிகவும் பாதிப்புக்குள்ளாகுவதாகவும், எனவே தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அளித்துள்ள இந்த மனுவை பரிசீலனை செய்ய வேண்டும் என இந்த செக்ஷன் 17 வகை நிலங்களில் விவசாயம் செய்து வரும் ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திட தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கூறி வலியுறுத்தி பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பாக இன்று கூடலூர் நகரில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் ஈடுபட உள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வேண்டி தமிழக அரசு செய்துள்ள இந்த மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக கூடலூர் நகர் பகுதி முழுவதுமே கருப்பு கொடிகளானது கட்டப்பட்டுள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நிலையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இப்பகுதியில் கடைகளை நடத்த வேண்டும் என காவல்துறையினரும் வலியுறுத்தியதால் காவல்துறையோட பாதுகாப்போடு ஆளுங்கட்சியினர் கடைகளை திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மறுபுறம் எதிர்க்கட்சியினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதியில் தொடர்ந்து வணிக நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்களிடம் வலியுறுத்தி வருவதால் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. மோகன், கூடலூரில் தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு.